தூயாவி நடுநிலைப்பள்ளி மணப்பாடு 2025-2026 கல்வி ஆண்டிற்கான ஆண்டறிக்கை. இயற்கை அழகும் படைப்பாற்றலும் திறமைகளும் பொழுதுபோக்கும் அணிவகுத்து அழகு சேர்க்கும் கலைகளின் இருப்பிடமாம் மணப்பாட்டில் இறைவனின் பேராற்றலால் இயங்கி வரும் தூயாவி நடுநிலைப்பள்ளியின் ஓராண்டு நிகழ்வுகளை பதிவுகளாக தங்கள் முன் ஆண்டறிக்கையாக சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். கல்வியின் நோக்கம் மாண்புமிக்க மாணவ மாணவியரை அன்பில் அறிவாற்றல் பெற்று மேன்மையுற வைப்பதே கல்வியின் நோக்கம். பள்ளியின் குறிக்கோள் அன்பு, அமைதி, ஒழுக்கம், சேவை இவற்றில் வளர்ந்து கல்வியால் எதிர்காலத்தை வளப்படுத்துவதே பள்ளியின் குறிக்கோள். பள்ளியில் கொண்டாடப்படும் விழாக்கள். கல்வியே மனித முன்னேற்றத்தின் அடித்தளம் என்பதனை செயலால் நிரூபித்த மாபெரும் தலைவர் காமராஜரின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளினை கல்வி வளர்ச்சி நாளாகவும், நேர்மை, ஒற்றுமை, நாட்டுப்பற்று போன்றவற்றை கற்றுத்தர ஆகஸ்ட் 15ஆம் நாளினை சுதந்திர தின விழாவாகவும், நல்ல ஆசிரியர் மாணவனின் வாழ்நாளையே மாற்றும் சக்தியுடையவர் என்பதனை சித்தரிக்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளினை ஆசிரியர் தின விழாவாகவும், ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் பிறந்த நாளாம் அக்டோபர் 15ஆம் நாளினை மாணவர் எழுச்சி நாளாகவும், குழந்தைகள் நாட்டின் எதிர்காலம் என்பதனை நினைவுபடுத்த ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளினை குழந்தைகள் தின விழாவாகவும், அன்பையும் அமைதியையும் பகிரும் திருவிழாவான கிறிஸ்து பிறப்பினை கிறிஸ்துமஸ் விழாவாகவும், உழவர்களின் உன்னத உழைப்பை போற்றும் வகையில் ஜனவரி 14ஆம் நாளினை பொங்கல் திருவிழாவாகவும், நமது அரசியலமைப்பு வழங்கிய உரிமைகளையும் கடமைகளையும் நினைவுகூரும் நாளினை குடியரசு தின விழாவாகவும், பள்ளியின் வளர்ச்சியையும் மாணவர்களின் திறமைகளையும் வெளிப்படுத்த பள்ளியின் விளையாட்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழாவும், பள்ளியின் சாதனைகளை அரங்கேற்ற பள்ளியின் ஆண்டு விழாவும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பள்ளியில் செயல்படும் மன்றங்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர் என்ற கவிஞர் பாரதிதாசனாரின் பாடல் வரிகளுக்கேற்ப மொழி பயிற்சிகளை வளர்க்க 30/6/2026 அன்று வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திருமதி சாந்தி அவர்களின் தலைமையில் தமிழ் மன்றமும் இங்கிலீஷ் இஸ் நாட் ஜஸ்ட் a language, it is a skill என்ற வார்த்தைகளுக்கேற்ப ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கு வாய்ப்பளிக்கும் வகையில் 29/7/2025 அன்று ஆலந்தலை உதவி பங்கு தந்தை அருட்தந்தை டைட்டஸ் அவர்களால் இங்கிலீஷ் அசோசியேஷனும் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று ஔவையார் அருளிய வார்த்தைகளுக்கேற்ப வாழ்க்கை கணக்குகளை சிரமமில்லாமல் சந்திக்க 19/9/2025 அன்று சீர்காட்சி செந்தில் ஆண்டவர் இந்து நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு தங்க இசக்கி அவர்களின் தலைமையில் கணித மன்றமும், அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற வரிகளை தந்த நெல்லை சு முத்து அவர்களின் அறிவியல் தேடலை தூண்டும் வகையில் 31/10/2025 அன்று TDTA நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் திரு முத்துராமன் அவர்களின் தலைமையில் அறிவியல் மன்றமும், நேற்றைய பதிவுகளையும் இன்றைய நிகழ்வுகளையும் மாணவர்கள் மனதில் பதிக்க 2/12/2025 அன்று மணப்பாடு வியாகுல அன்னை கன்னியர் சபை இல்ல தலைமை சகோதரி மன்டனியா அவர்கள் தலைமையில் சமூக அறிவியல் மன்றமும், இளமையில் இறைவனை தேடவும் மாண்பையும் மனித நேயத்தையும் இறை உணர்வையும் இளம் பருவத்திலேயே வளர்த்திடவும் நமது பள்ளியில் மறைக்கல்வி வகுப்புகளும் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மறைக்கல்வி பயிலும் மாணவர்களை பார்வையிடுவதற்காக 22/10/2025 அன்று நற்செய்தி நடுவத்தின் இயக்குனர் தந்தை அருள்பணி லூசன் மற்றும் அவரது குழுவினர் வருகை தந்து ஆசிரியர்களையும் மாணவர்களையும் சந்தித்து உற்சாகப்படுத்தி சென்றனர். மாணவர்களின் தலைமை திறன், ஒற்றுமை, பொறுப்புணர்வு போன்ற பண்புகளை வளர்த்தெடுக்க 25/6/2025, 18/8/2025 மற்றும் 3/2/2026 போன்ற தேதிகளில் குழந்தைகள் பாராளுமன்றம் நடத்தப்பட்டது. மாணவர்கள் ஆளுமை பண்பிலும் தலைமைத்துவ பண்பிலும் தங்களை தாங்களே உருவாக்கி கொள்ளவும், தங்களது உரிமைகள் கடமைகளை அறிந்து செயல்படவும் நம் பள்ளியில் குழந்தைகள் பாராளுமன்றம் செயல்பட்டு வருகின்றது. இப்பாராளுமன்ற கூட்டமானது 2 வாரங்களுக்கு ஒரு முறை கூட்டப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பள்ளிசார் மாணவர் செயல்பாடுகள். எக்கோ கிளப் சுத்தம் சுகம் தரும். மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் பற்றிய அக்கறை, பொறுப்புணர்வு மற்றும் சமூக பங்களிப்பு
பங்களிப்பு மனப்பான்மையினை வளர்க்கும் வகையில் 5/6/2025 அன்று பள்ளியின் தாளாளர் தந்தை ஜெயகர் அவர்களின் தலைமையில் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. இதன் நினைவாக பள்ளி வளாகத்தில் 10 நிழல் தரும் மரங்கள் நடப்பட்டது. மாணவர்களுக்கு பல போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாணவர்கள் பங்கேற்ற போட்டிகளும் வெற்றிகளும் வட்டார அளவில் பரமன்குறிச்சி அபர்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 16/7/2025 அன்று நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் 8ஆம் வகுப்பு மாணவி ஜெர்லினா 17 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கான செஸ் போட்டியில் 2ஆம் இடமும் 11 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கான செஸ் போட்டியில் மகிழினி 3ஆம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். பரமன்குறிச்சி அபர்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 25/7/2025 அன்று நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் மாணவி தீபிகா 14 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கான கேரம் போட்டியில் 2ஆம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். பரமன்குறிச்சி அபர்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 4/8/2025 அன்று நடைபெற்ற சிலம்ப போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவி ஜெர்லினா முதலிடமும், மாணவன் ட்ரெஸோ 3ஆம் இடமும், 7ஆம் வகுப்பு மாணவர் சந்தோஷ் சால்வின் முதலிடமும், ஸ்டூவர்ட் 3ஆம் இடமும், 6ஆம் வகுப்பு மாணவன் ஜோஸ்விக் 2ஆம் இடமும், இரட்டை கம்பு சுற்றுவதில் 6ஆம் வகுப்பு மாணவன் ட்ரெவின் முதலிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். திருச்செந்தூர் சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியில் 6/8/2025 அன்று நடைபெற்ற ஓட்டப் போட்டிகளில் 8ஆம் வகுப்பு மாணவிகள் காட்சியா 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடமும், 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 2ஆம் இடமும், ரிதன்யா 600 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 3ஆம் இடமும் பெற்று பெருமை சேர்த்துள்ளார்கள். திருச்செந்தூர் சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியில் 7/8/2025 அன்று நடைபெற்ற ஓட்டப் போட்டிகளில் 8ஆம் வகுப்பு மாணவி காட்சியா 1500 மீட்டர் ஓட்டப் போட்டியில் முதலிடமும், டிஸ்கஸ் த்ரோவில் 8ஆம் வகுப்பு மாணவன் கிரஸ்வந்த் 2ஆம் இடமும், 4x400 மீட்டர் தொடர் ஓட்டப் போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவிகள் காட்சியா, ஜெரோஸ்லின், ஆலின், 7ஆம் வகுப்பு மாணவி ரசிமா ஆகியோர் 3ஆம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மாவட்ட அளவில் கோவில்பட்டி மேல்நிலைப் பள்ளியில் 22/11/2025 அன்று நடைபெற்ற சிலம்ப போட்டியில் 6ஆம் வகுப்பு மாணவன் ட்ரெவின் 3ஆம் இடம் பெற்று பெருமை சேர்த்துள்ளார். சாயர்புரம் போப் மெமோரியல் உயர்நிலைப் பள்ளியில் 8/2/2026 அன்று 8வது மாநில அளவிலான ஓபன் கராத்தே மற்றும் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் 40க்கும் மேற்பட்ட பள்ளிகள் பங்கேற்று 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போட்டியிட்டனர். இதில் பெண்கள் பிரிவில் 5ஆம் வகுப்பு மாணவி மகிழினி முதல் பரிசும், ஆண்கள் பிரிவில் 7ஆம் வகுப்பு மாணவன் சந்தோஷ் சால்வின் முதல் பரிசும், 5ஆம் வகுப்பு மாணவன் ஜான்சோ முதல் பரிசும் பெற்று வெற்றி வாகை சூடி வந்தனர். தூத்துக்குடி BMC மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆஸ்கர் வேர்ல்ட் ரெக்கார்டில் நம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஜெர்லினா, முத்துஜெயன், 7ஆம் வகுப்பு மாணவன் சந்தோஷ் சால்வின், டிஜோ மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவி மகிழினி ஆகியோர் 1 மணி நேரம் கண்களை கட்டி சிலம்பம் அடித்து சாதனை புரிந்து பள்ளி வரலாற்றில் ஈடில்லா இடத்தினை பிடித்தது பாராட்டுக்குரியது. மாணவர்களின் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் தடகள போட்டியானது 10/3/2026 அன்று மெஞ்ஞானபுரம் அம்புரோஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அதில் நம் பள்ளி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டிச் சென்றனர். பள்ளி விளையாட்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா வெற்றி தோல்வியை விட முயற்சி முக்கியம் என்பதனை மாணவர்களுக்கு கற்றுத்தர 26/2/2026 அன்று பள்ளி விளையாட்டு விழாவும் மாணவர்களின் உழைப்பையும் திறமைகளையும் அங்கீகரிக்க மாணவர்களின் சாதனைகளை வெளிப்படுத்த பரிசளிப்பு விழாவும் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவானது தூத்துக்குடி மொராயோ ஷிப்பிங் பங்குதாரர் சமூக ஆர்வலரான நம் மணவை மண்ணைச் சேர்ந்த திரு யோகேஷ் அவர்களின் தலைமையிலும் நமது பள்ளி தாளாளர் அருள்பணி ஜெயகர் அவர்களது முன்னிலையிலும் நமது பங்கு கமிட்டி தலைவர் திரு இஸ்பிரித்து அவர்களின் தோழமையிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர் சேர்க்கையும் அரசின் நலத்திட்டங்களும். கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமை. அந்த உரிமையை அனைவரும் சமமாக பெற வேண்டும்
வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசால் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு நலத்திட்டங்களான பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்கள், சீருடைகள், வண்ண பென்சில்கள், காலணிகள், கணித உபகரண பெட்டி, நிலவரைபட நூல் போன்றவைகள் அரசிடமிருந்து பெற்றுத்தரப்படுகிறது. மேலும் மாணவியருக்கான கல்வி உதவித்தொகை ஒவ்வொரு ஆண்டும் விண்ணப்பிக்கப்பட்டு அரசிடமிருந்து பெற்றுத்தரப்படுகிறது. மாணவிகளுக்கு அரசு ஆரம்ப சுகாதார வள மையத்தில் இருந்து விலையில்லா நாப்கின்களும் பெற்றுத்தரப்படுகிறது. காலை உணவு திட்டமும் சத்துணவு திட்டமும் மாணவர்களின் உடல் மற்றும் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான தமிழக அரசு வழங்கும் காலை உணவு திட்டமும் மதிய வேளை சத்துணவு திட்டமும் மிக சிறப்பாக இன்றளவும் சுவை, தரம் மற்றும் ஆரோக்கியத்துடன் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் பல மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். அரசின் வளர்ச்சி திட்டங்கள்: இல்லம் தேடி கல்வி திட்டம் ITK. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மாணவர்களிடையே ஏற்பட்ட கற்றல் இழப்பு மற்றும் கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் எமது பள்ளியில் இன்றளவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 20 மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் NILP. புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 15 வயதுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு, எண்ணறிவு மற்றும் முக்கியமான வாழ்க்கை திறன்களை இலவசமாக வழங்கும் மத்திய அரசு திட்டமானது நமது பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் 15/6/2025 அன்று தேர்வு நடத்தப்பட்டது. தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. வட்டார வளமை அலுவலர், AO, BRT போன்றவர்களால் நமது முதியோர்களின் கல்வித்திறன் ஆய்வு செய்யப்பட்டு நமது தூய ஆவி நடுநிலை பள்ளியை சேர்ந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்ட மையம் சிறந்த மையம் என தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான விருதினை 20/1/2026 அன்று சென்னை அண்ணா நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் வழங்கப்பட்டது. அவ்விருதினை பள்ளியின் சார்பாக ஆசிரியை திருமதி சோபியா அவர்களும் ஆசிரியர் திரு பிராலின் அவர்களும் பெற்றுக்கொண்டது பள்ளியின் தனிப்பெரும் மைல்கல். பெற்றோர் ஆசிரியர் கூட்டம். பள்ளியும் பெற்றோர்களும் இணைந்து மாணவர்களின் எதிர்காலத்தினை உருவாக்கும் நோக்கில் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டமானது 31/7/2025, 24/10/2025 மற்றும் 10/12/2025 ஆகிய நாட்களில் நடத்தப்பட்டது. இதில் பெற்றோர்களின் வருகைக்கும் ஒத்துழைப்பிற்கும் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டு குழந்தைகள் வளர்ப்பில் பெற்றோர்களின் பங்கு மற்றும் மாணவர்களின் படிப்பு, ஒழுக்கம், வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவைகள் பேசப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டது. கல்விசார் பிற செயல்பாடுகள். புத்தக திருவிழாவும் போட்டிகளும். என்னை சந்திக்க வருபவர்கள் நல்ல புத்தகத்துடன் வாருங்கள். ஏனெனில் புத்தகம் என்பது மனிதனை மாற்றும் மௌன ஆசான் என்ற வார்த்தைகளுக்கேற்ப தமிழக அரசால் 6வது புத்தக திருவிழாவானது தூத்துக்குடி தருவை மைதானத்தில் 25/8/2025 அன்று நடைபெற்றது. அதில் நம் பள்ளி மாணவர்கள் 46 பேர் கலந்து கொண்டு பல புத்தகங்களை வாங்கி இல்லம் தோறும் நூலகம் அமைத்து படித்தும் பயன்பெற்றும் வருகின்றனர். வட்டார அளவில் தூத்துக்குடி தருவை மைதானத்தில் 28/8/2025 அன்று புத்தக திருவிழா போட்டிகள் நடத்தப்பட்டது. இப்போட்டிகளில் 6ஆம் வகுப்பு மாணவி ட்ரிபிலா கட்டுரை போட்டியில் முதல் பரிசும், 8ஆம் வகுப்பு மாணவி ஜெர்லினா ஓவிய போட்டியில் 3ஆம் பரிசும், 8ஆம் வகுப்பு மாணவி ஆலின் மாறுவேட போட்டியில் 3ஆம் பரிசும், 5ஆம் வகுப்பு மாணவன் பிவான்சன் கவிதை போட்டியில் 3ஆம் பரிசும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். கலை திருவிழா. கலை என்பது நம் பண்பாட்டின் உயிர். கலாச்சாரம் என்பது நம் அடையாளத்தின் பெருமை. நமது கலையும் கலாச்சாரமும் எல்லா தலைமுறையினருக்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்ற நோக்கோடு தமிழக அரசு நடத்திய போட்டிகளில் நம் பள்ளி மாணவர்கள் 29/8/2025 அன்று வட்டார வளமையம் புதுமனை உடன்குடியில் பல போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று வட்டார அளவில் தேர்வு பெற்றனர். அதில் குழு நடன போட்டி, களிமண் பொம்மை செய்தல் போட்டியில் பங்கேற்று முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டனர் என்பது
பாராட்டுக்குரியது. வன உயிரின வார விழா. வன உயிரின வார விழாவினையொட்டி அக்டோபர் மாதம் 2/10/2025 முதல் 8/10/2025 வரை இணைய வழி போட்டிகளானது தூத்துக்குடி மாவட்ட அளவில் நடைபெற்றது. இதில் 6ஆம் வகுப்பு மாணவி சிபிலா கட்டுரை போட்டியிலும், 7ஆம் வகுப்பு மாணவி ஜியானா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் போட்டியிலும், 8ஆம் வகுப்பு மாணவி ஜெர்லினா ஓவிய போட்டியிலும் கலந்து கொண்டனர். அதில் 8ஆம் வகுப்பு மாணவி டி ஜெர்லினா மாவட்ட அளவில் 3ஆம் இடம் பிடித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் அவர்களால் பரிசு பெற்றது நம் பள்ளிக்கு பெருமை. கல்வி சுற்றுலா. கற்றதையும் காண்பதையும் கேட்டதையும் அனுபவபூர்வமாக அறிந்து கொள்வதற்காக கல்வி சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவ்வகையிலே 31/1/2026 அன்று நமது நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியரை களக்காடு, திருநெல்வேலி அறிவியல் மையம், பொருணை அருங்காட்சியகம் அழைத்து சென்று வந்தது மாணவர் மனதில் புதிய தெளிவுகளையும் கல்வியின் மேன்மையையும் அறிய உதவியாக இருந்தது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் மாணவர்களை மாண்புமிக்க மாணவர்களாக மட்டுமல்ல, நல்ல படைப்பாற்றலையும் வளர்த்து கொடுக்கின்றன என்ற நோக்கில் நமது பள்ளியில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள். தொடக்கம்தான் மிக கடினமானது. ஆனால் பலர் அங்கேயே விட்டு விடுகிறார்கள். எதிர்கொள்பவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள் என்பதை மனதில் பதியம் செய்ய நமது பள்ளியில் மாணவர்கள் எளிமையாகவும் சரளமாகவும் ஆங்கிலம் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்ற ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் மிகப்பெரிய பயனை தந்து பயணித்துக் கொண்டிருப்பது பாராட்டுக்குரியது. கணினி பயிற்சி. கையளவு இதயத்தில் கடலளவு உலகத்தையே உள்ளங்கையில் கொண்டு வர துடிக்கும் நவீன உலகில் தேவையான அடிப்படை தொழில்நுட்ப அறிவை மாணவர்கள் பெறுவதற்காக கணினி பயிற்சி அளிக்கப்படுகிறது. இப்பயிற்சியில் 6, 7, 8 வகுப்பு மாணவர்களுக்கு MS வேர்ட், MS எக்ஸல், MS பவர் பாயிண்ட் ஆகிய வகுப்புகள் நடத்தப்பட்டு பயன்பெற்று வருகின்றனர். டைப்ரைட்டிங் வகுப்புகள். ஒவ்வொரு பயிற்சியிலும் முயற்சியிலும் ஒரு உயர்வான வாழ்க்கை ஒளிந்து கொண்டிருக்கிறது. தட்டச்சு படிப்பு என்பது கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இடையிலான ஒரு முக்கிய பாலம். அத்தகைய பயிற்சியினை நம் பள்ளியை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்கள் பயின்று பலன் பெற்று வருகின்றனர். பாடற் பயிற்சி வகுப்புகள். இசை உயிரின் ஒளி, ஆன்மாவின் கீதம். இசையை கேட்டால் பூமி பந்தும் நடனமாடும். இத்தகைய இசை வகுப்பினை சற்றும் குறையாத ஆர்வத்தோடு அருள்பணி டெனிஸ் வாய்ஸ் அவர்கள் பயிற்றுவித்து வருகிறார்கள் என்பது நமது பள்ளிக்கும் மணவை மண்ணிற்கும் பெருமை. சிறு சேமிப்பு திட்டம். சிறு சேமிப்பு வளமான எதிர்காலத்தின் தொடக்கம். மாணவர்களின் எதிர்காலத்தை வளப்படுத்தும் வகையில் நமது பள்ளியில் கடந்த 3 ஆண்டுகளாக சிறு சேமிப்பு திட்டம் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கான கருத்தரங்குகள். வாய்ப்புகள் உன்னை சுற்றித்தான் நிறைந்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு மாணவனும் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை அடிக்கடி நினைவுபடுத்தும் வகையில் எம் பள்ளியில் மாணவர்களுக்கான கருத்தரங்குகள் நடத்தப்பட்டு வருகின்றது. 9/7/2025 அன்று இளம் மாணாக்கர் இயக்க கூட்டம் மணப்பாடு மறைவட்ட களப்பணியாளர் செல்வன் காட்வின் அவர்களால் வழிநடத்தப்பட்டது. 8/12/2025 அன்று நம் பள்ளி மாணவர்களுக்கு மனநலம் குறித்த பயிற்சியானது தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தினரால் நடத்தப்பட்டது. 19/1/2026 அன்று சென்னை வெளிச்சம் கல்வி இயக்கத்தில் இருந்து திருமதி ஷெரின் அவர்கள் வருகை தந்து சிறப்பு கருத்தரங்கினை வழிநடத்தினார்கள். இதில் மாணவர்கள் தான் என் நிலையில் இருக்கிறேன், என் நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதை உற்சாகத்தோடு உணர்ந்து கொண்டனர். 21/1/2026 அன்று விக்டோரியா மருத்துவமனையில் பணிபுரியும் அருட்சகோதரி செனியா அவர்களால் 6 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு முதலுதவி தேவை பற்றியும் ஆபத்து காலங்களில் முதலுதவி எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவுபட விளக்கினார். ஹைஜீன் பற்றிய வகுப்புகளை நடத்தி மாணவர்களை விழிப்புணர்வு பெறச் செய்தது பாராட்டுக்குரியது. 19/2/2026 அன்று குலசை காவல் நிலையத்தில் இருந்து காவல்துறையினர் வருகை தந்து மாணவர்களிடம் சட்டம் ஒழுங்கு பற்றிய விழிப்புணர்வு கொடுத்தது வாழ்த்துக்குரியது. பெற்றோர்களுக்கான கருத்தரங்குகள். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்
பள்ளியின் இரண்டாம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என்பதனை போற்றும் வகையில் பெற்றோர்களுக்கான கருத்தரங்குகள் 10/12/2025 அன்று அருள்பணி ஜோக்கிம் அவர்களின் வழிநடத்துதலிலும் 19/1/2026 அன்று சென்னை வெளிச்சம் கல்வி இயக்கம் திருமதி ஷெரின் அவர்களாலும் வழங்கப்பட்டது பாராட்டுக்குரியது. விழிப்புணர்வு பேரணிகளும் கூட்டங்களும். கரங்கள் இணைந்தால் காட்டாரும் கட்டுப்படும், குழுவாக இணைந்தால் குடி செய்யும் கோபுரமாகும். கரங்கள் இணைந்து காவியம் படைக்க எமது பள்ளியில் 5/6/2025 சுற்றுச்சூழல் தினத்தன்று நெகிழி மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல் என்ற தலைப்பின் கீழ் மாணவர்களால் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. 16/6/2025 முதல் 27/7/2025 வரை போதைப் பொருள் எதிர்ப்பு பற்றிய போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. நமது முன்னாள் மாணவர் ராகவன் நினைவாக 25/1/2026 அன்று 14 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு பண்பாட்டினை பண்படுத்துவோம் என்ற தலைப்பில் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வினை நெய்தல் அன்டோ அவர்கள் தலைமையேற்று வழி நடத்தினார்கள். மாணவர் பிரிவில் 8ஆம் வகுப்பு மாணவன் ஜியோ முதலிடமும் 5ஆம் வகுப்பு மாணவன் ரக்ஷன் 2ஆம் இடமும், பெண்கள் பிரிவில் 8ஆம் வகுப்பு மாணவி காட்சியா முதலிடமும் 6ஆம் வகுப்பு மாணவி ஃப்ரெடினா 2ஆம் இடமும் பெற்று சிறப்பு செய்தனர். பெரிய தாழை பேர்ல் அகாடமி குழுவினர் நமது பள்ளிக்கு 19/8/2025 அன்று வருகை தந்து குழந்தைகள் பாதுகாப்பு உரிமை கல்வி பற்றிய விழிப்புணர்வு அளித்தனர். திருச்செந்தூர் அஞ்சல் தலைமையக பணியாளர்கள் 11/2/2026 அன்று நமது பள்ளிக்கு வருகை தந்து செல்வ மகள் மற்றும் பொன்மகன் திட்டங்கள் குறித்து பெற்றோர்களிடம் கருத்து பகிர்வு செய்தனர். இதன் அடிப்படையில் பலர் இத்திட்டத்தில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ பரிசோதனைகள். ஆண்டிற்கு 3 முறை மாணவர்களுக்கு அரசு ஆரம்ப சுகாதார மையத்தினரால் மருத்துவ பரிசோதனை நடைபெற்று மாணவர்களுக்கு இரும்புச்சத்து அதிகரிக்க ஃபெரஸ் சல்பேட் மற்றும் ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகளும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை அல்பெண்டாசோல் மாத்திரைகளும் வழங்கப்படுகிறது. 1/4/2025 அன்று மெஞ்ஞானபுரம் அரசு சுகாதார நிலையத்தில் இருந்து வந்து மாணவர்களுக்கு ஹெல்த் அவேர்னஸ் பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. 19/10/2025 அன்று மெஞ்ஞானபுரம் சுகாதார நிலையத்தினரால் ஹைஜீன் பற்றிய விழிப்புணர்வு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பள்ளி சிறார் கண்ணொளி காப்போம் திட்டத்தின் கீழ் 13/11/2025 அன்று மாணவர்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டு 9 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா கண்ணாடிகள் பெற்றுத் தரப்பட்டது. பள்ளியில் செயல்படும் கல்விக்குழு. கல்விக்குழு என்பது பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் எதிர்காலத்திற்கும் வழிகாட்டும் வகையில் நமது பள்ளியில் கல்விக்குழுவானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இக்குழுவின் மூலம் சிலம்பம், பாடகர் குழு, டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர், ஸ்போர்ட்ஸ் போன்ற பலதரப்பட்ட திறன்சார் பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இக்கல்விக்குழு கூட்டமானது 4 மாதங்களுக்கு ஒரு முறை எம் பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியை தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் கல்விக்குழு உறுப்பினர்களுடன் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இக்கூட்டத்தில் வரவு செலவு கணக்குகள் வாசிக்கப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. முல்லைக்கு தேர் ஈந்த பாரியும் மயிலுக்கு போர்வை தந்த பேகனும் வாழ்ந்துவிட்டு போன பூமி இது. இந்த பூமி இன்னும் பசுமை மாறாமல் இருக்க காரணம் இன்னும் கொடுத்து சிவக்கும் கரங்கள் இருப்பதால் தான். இத்தகைய தாராள உள்ளத்தோடு பள்ளியின் தேவையில் துணை நிற்கும் கல்விக்குழு உறுப்பினர்களுக்கு மனமார்ந்த உளம் சார்ந்த நெஞ்சம் நிறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2025-2026 ஆண்டில் பள்ளி சார் முன்னெடுப்புகள், பள்ளி மாணவர்களின் வளர்ச்சி, திறமைகள், கலை உணர்வு போன்றவற்றை வளர்த்தெடுக்கும் வகையில் பள்ளி மேடையின் மேற்கூரை அமைக்கும் திட்டம் உதயமானது. இத்திட்டத்தினை மனப்பாட்டின் வளர்ச்சிக்கு பல வழிகளில் உதவும் விக்டோரியா குடும்பத்தினரிடம் தெரிவிக்கப்பட்டது. நல்மனம் கொண்ட நற்குடும்பத்தினரால் 15/9/2025 அன்று 1,65,000 செலவில் இக்கூரையானது செய்து தரப்பட்டு தாளாளர் தந்தை அருள்பணி ஜெயகர் அவர்களால் அச்சிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. போற்றுதற்குரியது.
பள்ளி வளாகத்தில் கலையரங்கம் உதயம். பல நாள் கனவு, பல நாள் ஆசை, பல நாள் விருப்பம். பள்ளியின் தேவைக்கு கலையரங்கம் தேவை என்பது. இத்தேவையினை தூத்துக்குடி மாண்புமிகு திருமதி கனிமொழி MP அவர்களிடம் உயர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் MLA வழியாக தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் புதிய கலையரங்கம் அமைப்பதற்கு 36 லட்சம் ஒதுக்கப்பட்டது பேருவகை தந்தது. இதன் முதற்கட்டமாக 12/1/2026 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டு கலையரங்கத்திற்கான பணிகள் மிக சிறப்பாக தொடங்கப்பட்டு இன்றளவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இக்கலையரங்கம் உதயமாவதற்கு உதவிய மாண்புமிகு திருமதி கனிமொழி MP அவர்களுக்கும் உயர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் MLA அவர்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிகளை தூயாவி நடுநிலைப்பள்ளி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நமக்கு உதவியாக இருந்த இத்தகைய நல் உள்ளங்களை தொடர்பு கொள்வதற்கு வழிகாட்டிய பேரன்பு கொண்ட நம் ஊரை சார்ந்த அனைவருக்கும் தூயாவி பங்கு கமிட்டி தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் எம் இதயபூர்வமான நன்றிகளை இனிதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாற்றம் ஒன்றே மாறாதது. நமது பள்ளியில் 9 ஆண்டுகளாக பணியாற்றி பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் காரணமாக அருட்சகோதரி பவுலின் இக்னேஷியா அவர்கள் 30/6/2025 அன்று இடம் மாறுதல் பெற்று ஈரோடு மாவட்டம் வாலிபாளையம் RC தொடக்கப்பள்ளிக்கு சென்றுள்ளார்கள். அருட்சகோதரி பவுலின் இக்னேஷியா அவர்களின் 9 ஆண்டு பணிகள் மணவை மண்ணில் நீங்கா இடத்தை பெற்றுள்ளது என்பது பாராட்டத்தக்கது. நன்றிகளும் பாராட்டுக்களும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இறைவனுக்கே. கம்பீரம் என்பது தோற்றமல்ல, அது செயல். கண்ணியம் என்பது பேச்சல்ல, அது நடத்தை. கருணை என்பது உதவி அல்ல, அது அன்பு. 2025-2026 கல்வியாண்டில் மிகச் சிறந்த செயல்களுடனும் போற்றுதற்குரிய அன்புடனும் எல்லா வழிகளிலும், அதாவது பள்ளி நிர்வாகம் சார்ந்த பணிகள், பள்ளியின் முன்னேற்ற பாதைக்கான முன்னெடுப்புகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான பயிற்சிகள், கருத்தரங்குகள், விழாக்கள், கொண்டாட்டங்களில் என எல்லா நிலைகளிலும் உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் கொண்டு உறுதுணையாய் நின்றவர் நமது பள்ளியின் தாளாளர் தந்தை அருள்பணி ஜெயகர் அவர்கள். பள்ளியின் சார்பாக நெஞ்சம் நிறை நன்றிகளை தாளாளர் தந்தை அருள்பணி ஜெயகர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இரும்பினை விட வலிமையானது கருணை. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இறைவார்த்தை கேட்பவும், தேவையில் இருப்போருக்கு உதவி செய் என்ற விருது வாக்கிற்கேற்பவும் கொடுத்து மகிழும் தாராள பண்பு கொண்டவர் நமது மண்ணை சேர்ந்த திருவாளர் கில்லட்டின் அவர்கள். தேவையில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள், கிறிஸ்து பிறப்பின் மகிழ்வையும் பகிர்வையும் கொண்டாடும் வகையில் கிறிஸ்துமஸ் புத்தாடைகள், ஒவ்வொரு பருவத்திலும் மாணவர்களுக்கு ஊக்கம் தந்து உற்சாகப்படுத்தும் வகையில் இனிப்புகள் மற்றும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற விளையாட்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கான மேடை அலங்காரம், தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் ஆண்டு விழாவிற்கான மேடை அலங்காரம், லைவ் புரோகிராம், மாணவர்களின் தமிழ் ஆங்கில ஆடியோ ரெக்கார்டிங் போன்ற செலவினங்களை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு பள்ளியின் எல்லா வளர்ச்சியிலும் அக்கறையும் மகிழ்வும் கொள்ளும் திருவாளர் கில்லட்டின் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இசை நமது இதயத்தினை இதமாக துடிக்க வைக்கிறது. இசை நமது மனதினை இன்னொரு உலகத்திற்கு அழைத்து செல்கிறது. அதுவும் தெய்வீக இசை என்பது நமது உடல், உள்ளம், ஆன்மாவினை ஆழ்மன அமைதிக்கு கொண்டு செல்கிறது. அத்தகைய தனிப்பெரும் இசையினை நமது பள்ளி மாணவிகள் மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு இணைய வழி வகுப்பு மூலம் கடந்த 2 ஆண்டுகளாக பயிற்சி அளித்து மணலும் கவிப்பாடும் மனப்பாட்டின் பெருமையினை பாரெங்கும் பறைசாற்றி கொண்டிருப்பவர் கனடாவில் பணி செய்து கொண்டிருக்கும் நமது மண்ணின் மைந்தர் அருள்பணி டெனிஸ் வாய்ஸ் அவர்கள். தந்தை அவர்களின் பயிற்சியின் வழியாக நமது மாணவிகள் நமது பங்கு ஆலய முக்கிய வழிபாட்டு நிகழ்வுகளில் பாடி திருவழிபாட்டிற்கு உதவியாக இருப்பது போற்றுதற்குரியது. நேரம் காலம் பாராது மண்ணின் பெருமையினை மனதார பறைசாற்ற துணை நிற்கும் அருட்பணி டெனிஸ் வாய்ஸ் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இன்றைய ஆண்டு விழாவின் மாணவர்களுக்கான பரிசு, விளையாட்டிற்கான பரிசு, இன்னும் சிறப்பாக ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் வகையில்
வகையில் மெமண்டோ வழங்கி சிறப்பித்திருக்கிறார். அருள்பணி டெனிஸ் வாய்ஸ் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நெஞ்சம் நிறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த பக்கம் சென்றாலும் எந்த நிலையிலும் தான் படித்து வளர்ந்த பள்ளியினை மறவாது அன்பு கொள்ளும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் தூத்துக்குடி கேஷுவல் ஏஜென்சியினை சேர்ந்த திருவாளர் காஷ்மீர் ஐயா அவர்கள் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் வார்த்தைகளை தமதாக்கி தன்னை வளர்த்தெடுத்த பள்ளியில் அனைத்து மாணவர்களும் சிறப்பான கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கோடு தாராள உள்ளத்தோடு கடந்த 3 ஆண்டுகளாக பள்ளிக்கும் அதன் வளர்ச்சிக்கும் நன்கொடை வழங்கி வருகிறார்கள். திருவாளர் காஷ்மீர், அவரது மகன் சீலன் காஷ்மீர் மற்றும் குடும்பத்தாருக்கு அன்பான பாசமான நன்றிகளை பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையில் நமக்கான அடையாளத்தை நாமே உருவாக்கியதாக இருக்க வேண்டும். அது மற்றவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. தமக்கே உரிய தனித்துவ மகத்துவ பண்புடனும் தனி அடையாளத்துடனும் கடந்த ஆண்டு நமது பள்ளியில் திரு அருண் மிராண்டா, அவரது துணைவியார் திருமதி பிரான்சினா அருண் மிராண்டா அவர்களின் உன்னத முயற்சியால் துவங்கப்பட்டது ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் 2 ஆண்டு காலத்தினை எட்டி பிடித்து இன்றும் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் பள்ளி மாணவர்களின் அத்தியாயத்தில் புதிய பக்கம் புன்னகையாய் பிரகாசிக்கிறது என்றால் அது மிகையாகாது. 2 ஆண்டுகளில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என்பது பாராட்டுக்குரியது. அன்னாரின் தேவை எனப்பட்ட சேவை உள்ளத்திற்கு பள்ளியின் சார்பாக உவகையுடன் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் தேடி தேடி உதவி செய்ய துடிப்பவர்கள் நமது மணவை மண்ணை சார்ந்த திருவாளர் லியோனார்ட் மற்றும் அவரது துணைவியார் திருமதி ரொசிட்டா அவர்கள். எப்போதும் நமது பள்ளியின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள். அந்த வகையிலேயே எல்லோருக்கும் சீருடை என்பது போல் எல்லோருக்கும் பரிசு கொடுக்கும் நம் பள்ளியின் மேன்மையான திட்டத்திற்கு உதவி செய்ய முன் வந்தவர்கள் இவர்கள். இவர்களின் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் எல்லா குழந்தைகளுக்கும் பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அன்னாரின் குடும்பத்தாருக்கு பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரை பற்றி நினைத்தால் நம் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் நமது வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவர்கள். அந்த வகையிலேயே பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பள்ளியின் எல்லா விதமான நிலைகளிலும் உடனிருந்து வழிநடப்பவர்கள் தூயாவி பங்கு கமிட்டி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். பள்ளியின் தேவைகள், சவால்கள் என அனைத்திலும் துணை நின்று உறவுக்கு உறவாய், உரிமைக்கு உரிமையாய் எம் பள்ளி எம் பிள்ளைகள் என்று எல்லா நிலைகளிலும் உதவி செய்து குறிப்பாக பள்ளி கலையரங்கம் அமைய பல முயற்சிகளில் முன்னின்று செயல்பட்ட தூயாவி பங்கு கமிட்டி தலைவர் அண்ணன் இஸ்பிரித்து மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் பள்ளியின் சார்பாக உயர்வான உன்னதமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்லாமொழி சமூக மைய திட்ட இயக்குனர் தந்தை அருள்பணி சகாயம் மற்றும் மணப்பாடு மறைவட்ட முதன்மை கூறு தந்தை பென்சிகர் அவர்களின் முயற்சியால் 8/6/2025 அன்று சென்னை பிரதர்ஹுட் எஜுகேஷன் டிரஸ்டிலிருந்து வருகை தந்த அருட்தந்தை அண்டன் குரூஸ் அவர்களின் தலைமையிலான குழுவினர் நமது நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் ஸ்டேஷனரி திங்ஸ் வழங்கி உற்சாகப்படுத்தினார்கள். உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகிலேயே மிக அழகானவர்கள் யாரென்றால் மற்றவர்களின் வளர்ச்சியினை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்கள். எம் பள்ளியின் பயிற்சி, முயற்சி, வளர்ச்சியில் மகிழ்வு கொள்ளும் மணவை மண்ணின் அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக பல பணிகளுக்கு மத்தியிலும் கல்வி குழுவின் மீது அக்கறை கொண்டு ஆவலோடு உதவி செய்யும் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிகளை இனிதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று அருளிய தாயுமானவரின் வரிகளையும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறிய திருநாவுக்கரசரின் வார்த்தையையும் தமதாக்கி மிக
மிகுந்த அர்ப்பணிப்போடும் இன்றைய தலைமுறையினரின் எதிர்கால வாழ்வில் அக்கறை கொண்டும் பணி செய்து வரும் நமது பள்ளியின் ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் ஒவ்வொருவருக்கும் இதயபூர்வமான நன்றிகளை இனிதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அகரம் சொல்லித் தந்து மாணவர்களை சிகரம் ஏற்ற எச்செயலையும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கும் நமது பள்ளியின் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கற்பிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அன்போடும் உயர்வான மரியாதையோடும் பள்ளியின் பல பணிகளை பகிர்ந்து கொள்ளும் உடன் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் அழைக்கும் போதெல்லாம் இன்முகத்துடன் வருகை தரும் மாணவர்களின் பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் சிட்டுக்களாக மொட்டுக்களாக சின்னஞ்சிறு கதைகள் பேசி பள்ளி வளாகத்தை அலங்கரிக்கும் மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் எதையும் எதிர்பாராமல் உயர்ந்த உள்ளத்தோடு உதவி செய்யும் பள்ளியின் தன்னார்வலர்கள் ஒவ்வொருவருக்கும் உளமார்ந்த நன்றிகளை உவகையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2025-2026 கல்வியாண்டின் பள்ளி பக்கங்களின் நிகழ்வுகளை காணொளியாய் காட்சிப்படுத்த பெரிதும் உதவிய நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு ஜெனிஃபர் லூயிஸ் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் திரு டைவின் மற்றும் NSYT நவசெல்வன் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா புகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கும் எட்டாத மாட்சிமிகு இறைவன் பெயர் போற்றி போற்றி என கூறி 2025-2026 கல்வி ஆண்டிற்கான ஆண்டறிக்கையினை பெருமகிழ்வோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி. இவன் தலைமை ஆசிரியை, தூயாவி நடுநிலைப்பள்ளி, மணப்பாடு. நாள் 12/3/2026.